காபி ஷாப்பில் உள்ள பெண்கள் கழிவறையில் இருந்து செல்போன் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோ தொகுப்பில். பெங்களூரு பெல் சாலையில் தேர்ட் வேவ் காஃபி அவுட்லெட் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் காபி ஷாப்பிற்கு தினம்தோறும் ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த காபி ஷாப்பில் உள்ள பெண்கள் கழிவறையில் இருந்த குப்பை தொட்டியில் சிறிய அளவில் துளையிடப்பட்டு கேமரா மட்டும் தெரியும் வகையில் செல்போன் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. செல்போனுக்கு கால்கள் எதுவும் வரக்கூடாது என்பதற்காக பிளைட் மோடில் போடப்பட்டு வீடியோ பதிவாகும் வகையில் இருந்துள்ளது. அந்த செல்போனில் 2 மணி நேரம் வீடியோவும் ரெக்கார்டு செய்யப்பட்டிருந்தது. காபி ஷாப்பிற்கு வந்த பெண் வாடிக்கையாளர் ஒருவர் கழிவறைக்கு சென்றபோது குப்பை தொட்டியில் செல்போன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் காபி ஷாப் உரிமையாளரிடம் புகார் அளித்த அவர் செல்போன் குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். நாம் கழிவறையை பயன்படுத்தும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும், நமக்கு பழக்கப்பட்ட கஃபேவாக இருந்தாலும் சரி, ஹோட்டல்களாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பதிவிட்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் விசாரணை நடத்தியதில் அதே காபி ஷாப்பில் பணிபுரிந்து வரும் ஊழியரின் செல்போன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கைது செய்த போலீசார் அவரின் செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கழிவறையில் செல்போனை கண்டுபிடித்த பெண் பதிவிட்ட புகாருக்கு பதிலளித்த காபி ஷாப் நிர்வாகம், வாடிக்கையாளர்களின் பாதுகாப்புக்கு நாங்கள் எப்போதும் முன்னுரிமை அளிப்போம் என்றும், அந்த நபர் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டார் என்றும், அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் அளித்துள்ளது. காபி ஷாப்பில் உள்ள பெண்கள் கழிவறையில் செல்போன் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.